அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, அந்த ரோலிங் மோஷன், இல்லாட்டி தமிழில் உருளும் இயக்கம், இதை பற்றி என்ன செய்ய போகிறோம், சில அடிப்படைகளை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிள்ளைகள் எல்லாருக்குமே அவங்கவுங்க ஸ்கூலில் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த வீல், சக்கரம்னு தமிழில் சொல்லுவோம், இன்னொன்று ஃபயர், மனித குலத்தையே மாற்றினது இந்த ரெண்டு தான் நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டும் இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தோம்னா, இதை நம்ம பயன்படுத்த தெரியாமல் இருந்திருந்தோம்னா இன்னும் நம்ம எப்படி தான் இருந்திருப்போம், பழைய காட்டுவாசிகள் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்திருப்போம். எந்த முன்னேற்றமும் நடந்திருக்காது. அந்த முன்னேற்றத்திற்கான முதல் ஆரம்பம் ஃபயரில் உண்டாச்சு. அதை மிக மிக உச்சக்கட்டத்துக்கு இந்த வீல் கொண்டு போச்சு. இந்த வீலுடைய இயக்கம் தான் ரோலிங் மோஷன், உருளும் இயக்கம். இந்த உருளும் இயக்கத்தை பற்றி படிக்கிறதுக்கு இந்த வீலை பற்றி கொடுத்துட பாருங்கள். இந்த இதெல்லாம் பாருங்கள், பல வீல் காமிச்சிருக்கேன். இது சாதாரண ஒரு மாட்டு வண்டியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சைக்கிளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம். இது ஹெவி லோட, மிக மிக பெரிய ஹெவி லோட எந்த இடத்துலையும் தூக்கிட்டு போகிறதுக்கான ஒரு சக்கரம். அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதனோட ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸே பண்ண முடியாது. இது டர்பைன், ஆக்சுவலாக சக்கரத்தினுடைய ஒரு பிரின்சிபிள்லேருந்து வரக்கூடிய டர்பைன், ரைட். ஸோ இதில் இங்கே வெப்பமான நீராவி இங்கே பாஞ்சுன்னா இது என்ன செய்ய ஆரம்பிக்கும், இது இப்படி இந்த திசையில் அப்படி சுற்ற ஆரம்பிக்கும். இது சக்கரம். அப்போ இதெல்லாம் பார்த்தா என்னென்ன, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் நம்ம ஆக்சுவலாக விவரித்தோம்னா அற்புதமான பல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை ஆய்வு பண்ணோம்னா ஒட்டுமொத்த மனித இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன சக்கரத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொத்த ஹியூமன் நாலேஜுமே மனித குலத்தில் உருவாக்கணும் அவ்வளவு அறிவு இதில் இருக்குது. வெறும் அதனுடைய ஸ்ட்ரக்சரில் மட்டும் இல்லை, அதில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸையும் சேர்த்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணால் எவ்வளவோ இருக்குது. நம்ம +2 படிக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இதை பற்றி ஒரு அடிப்படை என்ன செய்கிறோம், நம்ம படிக்கிறோம். முதல்ல அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன புரியணும்னு கேட்டிங்கன்னா, ரோலிங்னா என்ன, உருள்றதுனா என்ன, ரைட். உருள்றதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு மோஷன் இருக்கிறது. ஒன்று டிரான்ஸ்லேஷனல் மோஷன், சாதாரண இடப்பெயர்ச்சி இயக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்லேஷனல் மோஷன். இன்னொன்று என்ன, ரொட்டேஷனல் மோஷன். இந்த ரெண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீல் சுற்றும் பொழுது அது சுத்தவும் செய்யும், ஃப்ரண்ட்லேயும் போகுது, சரியா. இப்படி இந்த ரெண்டு இயக்கமும் சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம அதை என்ன சொல்கிறோம், ரோலிங்னு சொல்கிறோம். இதை ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா, இது ஃப்ரிக்ஷனை ட்ரமெண்டஸாக ரெடியூஸ் பண்ணுது. ஆரம்பத்தில் இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, விவசாய நிலங்களில் உருவான தானியத்தை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எப்படி கொண்டு போகிறது, ரைட். நீங்கள் தூக்கிட்டு போனாலும் சரி, இல்லை இழுத்துட்டு போனாலும் சரி, அதனுடைய கஷ்டங்கள் நம்ம இன்னைக்கு கற்பனை கூட பண்ண முடியாது, ரைட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆக்சுவலாக சொல்ல போனால் என்னது, பஸ் ஆகட்டும், கார் ஆகட்டும், சைக்கிள் ஆகட்டும், எல்லாமே அதனுடைய அமைப்பு எதுக்குன்னா ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான், இந்த உராய்வை குறைக்கிறதுக்கு தான். அப்போ அதை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அது ரெண்டு வகையான மோஷன் இருக்குது, அதில் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. நம்ம சில அடிப்படையை பார்ப்போம். இங்கே இப்போ உங்கள் புக்கில் என்ன ஆரம்பத்தில் பிள்ளைகளை பார்க்க சொல்கிறாங்கன்னா, அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இயக்கத்தை படிக்க சொல்கிறாங்க. இந்த படம் காமிச்சிருக்காங்க இங்கே. அதாவது இந்த புள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சக்கரம் சுழலுது இல்லையா, சக்கரம் சுழலும் போது ஒவ்வொரு கணமும் இது மேலேயும் போகும், ஃப்ரண்ட்லேயும் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மேலே என்ன ஆகும், போகும், அப்புறம் இங்கே கீழே வரும். அதனால் இது என்ன உண்டாகுது, இந்த ஒரு பாதை, இது பேர் சைக்கிளாய்டுன்னு பேர், இந்த பாதையை உருவாக்கும், ரைட். இதை பிள்ளைங்க இமேஜின் பண்ணணும், இது எப்படி இது என்ன இது உருவாகுது அப்படின்னு சொல்லி. இது இங்கே இருக்குது, இது மேலே இருக்கும்போது இங்கே இருக்குது, மறுபடியும் இப்படி இருக்குது. நான் அதனால் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விக்கிபீடியாவிலேருந்து ஒரு சின்ன என்ன செஞ்சு காமிச்சிருக்கேன், ஒரு அனிமேஷன் காமிக்கிறேன். அப்போ பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்னா, எத்தனை வகையான, ஏன்னா அங்கே ரொம்ப எளிமையானது உங்களுக்கு காமிச்சிருக்காங்க, வெறுமனே லீனியர் மோஷன் மட்டும் காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள், இதை கவனிங்க, அது எப்படி மூவ் ஆகுது பாருங்கள். இப்போ நேரம் மூவ் ஆகும்போது இங்கே உங்கள் படத்தில் காமிச்ச சைக்கிளாய்டு ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், இது சக்கரத்துக்குள்ளே சக்கரம் சுற்றும் பொழுது உருவாகக்கூடிய மோஷன், ரைட். வெளியில் இருக்கக்கூடிய டயாமீட்டர் அதிகமாக இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய டயாமீட்டர் கம்மியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும், ஓஹோ பார்ட்டிகளுடைய, இப்போ பாருங்கள் இது கரெக்டாக எக்ஸாக்டாக பாதியாக இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் கூட உருவாகுது. யூ ஜஸ்ட் இமேஜின். அப்போ உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்கும், ஓஹோ அப்போ இதை நம்ம சீரியஸாக நம்ம என்ன செய்யணும், கவனித்து படித்து. இது பாருங்கள், அடுத்த சிஸ்டம்
இங்கே பாருங்கள் அவுட்டர் மோஸ்ட்டில் போகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் எபிசைக்ளாய்டு. ரைட், இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியும் என்ன இந்த படம் என்ன காமிக்குதுங்கிற. இப்போ அடுத்தது பாருங்கள். திஸ் இஸ் கால்ட் அஸ் கார்ட்லாய்டு. திஸ் இஸ் கால்ட் அஸ் கார்ட்லாய்டு. ரைட், இப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வந்திருக்கோம். ஒரு 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 பொருள் வந்து அங்கே இயங்குறது வந்து எப்படி இயங்குது, ரொம்ப வித்தியாசமாக இயங்குறத உங்களால் என்ன செய்ய முடியும், இப்போ உங்களால் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு சமதளத்தில் சாதாரணமாக ஒரு உருளக்கூடிய ஒரு பொருளை பற்றி மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க போகிறோம். விதவிதமாக ஆராய்ச்சி பண்ண என்ன செய்கிறோம், முயற்சி பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்போ இது ரோல் ஆகுது, ரோல் ஆகி ஃப்ரண்ட்டில் போகுது. நடுவுலைன்னு வச்சுக்கோ. நடுவுலைன்னு என்ன அர்த்தம், அதாவது இது எக்ஸஸாக சுத்தவும் செய்யலை, இல்லாட்டி எக்ஸஸாக முன்னாடியும் போகலை. பெர்ஃபெக்டாக ரோலாக அது முன்னாடி போய்கிட்டே இருக்குது. ரோலாக நடுவலற்ற சுழற்சி. ரைட், ரோலிங் விதவுட் ஸ்லைடிங். அப்போ ரெண்டு வகை இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், வியூ பண்ணலாம். ஒன்று எப்படி வியூ பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அதனுடைய மையத்தில் இந்த சென்டர் ஆஃப் மாஸில் இருந்து. ரைட், இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல அது கான்டாக்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து. இந்த ரெண்டு படம் அதை தான் காமிக்குது. ரைட், இப்போ நீங்கள் சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சு பாருங்கள். ரைட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகிள் எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டிகிளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இந்த திசையில் இருக்கும். இது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இருக்கும். இன்னொரு வெலாசிட்டி, இன்னொரு வேகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது சுழலுது இல்லையா, இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இதுக்கு 90 டிகிரியில் இருக்கும். வி ரொட்டேஷன் வந்து இந்த சென்டர் கனெக்ட் பண்ணுற அந்த லைனுக்கு 90 டிகிரியில் இருக்கும். அப்போ இந்த பார்ட்டிகளுடைய வேகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த திசையில் இருக்கும். ரெண்டையும் கூட்டிங்கன்னா வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி தானே, கூட்டினா இந்த வேகம் கிடைக்கும். ரைட், இதே தான் நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கணமும், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகளை, ஒவ்வொரு கணமும் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லையா, ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இங்கே இருக்கும். அந்த கான்டாக்டை சென்டராக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா மனசில் இப்படி ஒரு கோடு போடுறோம். ஓகே, இந்த கோடு காமிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன கவனிக்கலாம் கேட்டிங்கன்னா, இப்போ அதனுடைய ரிசல்டன்ட் வேகம் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்டன்ட் வேகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட்டுக்கு 90 டிகிரியில் இருக்குது. இதையும் நீங்கள் கவனிக்கணும். ரைட், வேறு சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணணும். நம்ம ஒன்று ஒன்றா அப்சர்வ் பண்ணலாம். தென் என்ன இன்னொரு விஷயத்தை அந்த படத்தில் காமிக்கிறேன். ஸோ தட் ஒரு ஃபீல் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இல்லாட்டி இதிலே கூட பார்ப்போமே. ஏன்னா எனக்கு படம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரைட், இங்கே நான் என்ன செய்கிறேன், மறுபடியும் பேனை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த கன்சிடர் பண்ணுறேன். இந்த இடத்த நான் இப்போ என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது வந்து இப்போ இப்படி நகலைன்னு வச்சுக்கிறேன். இப்படி எங்களை சுழலை மட்டும் செய்யுது. அப்படின்னா இதனுடைய வேகம் இப்போ என்னவா இருக்கும், இதனுடைய வேகம் இல்லாட்டி இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவா இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம் கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஆர் சரிங்களா, இது சுத்தக்கூடிய வேகம் ஒமேகா. ரைட், அப்போ இந்த டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி v, அதுதான் VCM. v நழுவல் இல்லாமல் இருந்தால் VCM இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இதை பிள்ளைக மறக்கூடாது, எப்பயும் மறக்கூடாது. சரியா, அப்போ என்னன்னா, இந்த VCMங்கிறது ஆர் ஒமேகாவாக இருக்குது. இது உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் கட்டி காமிச்சிருப்பாங்க. ஆர் ஒமேகாவாக இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் என்ன ஆகிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த VCM வேகம் வந்து அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதனுடைய விளைவு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட், ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட் இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். அதில் இருந்து ஏன் ஃப்ரிக்ஷன் கம்மி அப்படின்னு சொல்லி சார் என்ன செய்ய போகிறேன், காமிக்க முயற்சி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, இந்த வீல் இப்படி சுற்றி போகுது இல்லையா, இதனுடைய ஒரு மோஷனை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா அப்படின்னா தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஒரே நேரத்தில் எல்லா மோஷனையும் நம்ம எடுத்தாலும் ஆராய்ச்சி பண்ணுறது கஷ்டம். இங்கே அதனால் என்ன பண்ணுறேன், இந்த மொத்த ஆப்ஜெக்ட்டுமே உருண்டு போகும் பொழுது எல்லாத்துடைய டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் VCM தான். இங்கே பாருங்கள், இதுவும் VCM தான், இது எவ்வளோ VCM தான். ரைட், அதனோட ரொட்டேஷனல் மோஷன் பாருங்கள். இப்போ இங்கே என்ன காமிக்கிறேன், டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் ரொட்டேஷன் மட்டும் காமிக்கிறேன், சுழற்சியை மட்டும் காமிக்கிறேன். இது இந்த திசையில் இருக்கும் சுழற்சி, இது கீழ் நோக்கி இருக்கும், இது எதிர் திசையில் இருக்கும், இது மேல் நோக்கி இருக்கும். ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேல் பகுதியை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, இதனுடைய வேகம் என்னென்னா இந்த வேகம் ப்ளஸ் இந்த வேகம். ரைட், இப்போ தான் சார் காமிச்சேன். இங்கே இருக்கக்கூடிய வேகம் என்னவா இருக்கும், இதனுடைய வேகம் VCM எவ்வளோ இருக்கும், ஆர் ஒமேகா.
ரைட். அப்போ என்ன செய்யலாம், இந்த படத்தில் ரெண்டே சேர்த்து காமிச்சிருக்காங்க பாருங்க, ரெண்டோடைய வெக்டார் சமேஷன் 2VCM. ரைட். அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். கீழே பாருங்க, கீழே பார்த்தா இது VCM டைரக்ஷனில் மூவ் ஆகும், வேகத்தில் மூவ் ஆகும். இது VCM வேகத்தில் எதிர் திசையில் மூவ் ஆகும். இதனுடைய நீங்கள் இப்போ நம்ம அடிக்கடி நீங்களாம் கேள்விப்படுவீங்க ABS. எனக்காக வாய்ப்பு இருந்தால் சார் அதை சொல்லித்தர்றேன், ஆன்டி பிரேக் லாக்கிங் சிஸ்டம். ரைட். இதெல்லாம் இந்த 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 கோட்பாட்டில் தான் ஒர்க் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் பிரேக் பேர் ABS. ஓகே, இங்கே பாருங்கள், இது இந்த திசையில் இருக்குது, இது இந்த திசையில் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி 0. தென் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், கான்டாக்ட் பாயிண்டில் வேகமே இல்லை, V is 0. தென் இதை எதுக்காக சொல்கிறேன், எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வேகமே இல்லை, கான்டாக்ட் பாயிண்டில் வேகமே இல்லைன்னா வீல் பெர்ஃபெக்டாக ரோல் ஆகும் பொழுது அங்கே என்ன ஃப்ரிக்ஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன அர்த்தம், நிலைம உராய்வு தான் இருக்குது. என்ன ஃப்ரிக்ஷன் இல்லை, கைனடிக் ஃப்ரிக்ஷன், டைனமிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் இல்லை. ஸ்லைடானா தான் இருக்கும், ஸ்லைடானா தான் இருக்கும். இப்போ ஸ்லைடானா அது என்ன நடக்குங்கிறத அடுத்து நம்ம சார் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆனால் இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் எப்போ இருக்கும், ஒரு தரை இருக்குது, அதில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க. அப்போ இந்த சமதளத்துக்கும் இந்த பொருளுக்கும் நடுவில் வேக வித்தியாசம்தான் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் ப்ரொனவுன்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், அப்படியே இல்லை, இதனுடைய வேகம் 0வாக இருக்குது. மிக முக்கியமான பாயிண்ட் அது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்டில் கூட வேகத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த வேகம் இப்படி இருக்குது, இந்த வேகம் இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன செய்யலாம், இந்த வேகத்தை இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டே என்ன செய்யலாம், நீங்கள் சம்மரைஸ் பண்ணலாம் வெக்டோரியலாக. ஓகே, வெக்டோரியலாக கூட்டினா இது கிடைக்கும். இதை தான் அங்கே காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கோட்டை தான் அவங்க காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்களே சொல்லிடலாம், இந்த வேகத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த பக்கம் VCM இருக்குது. ரைட். ரெண்டே சம பண்ணிங்கன்னா இந்த வேகம் கிடைக்கும். ரைட். அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. அப்போ என்ன, இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம். இதை புரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அப்போ ரெண்டு விதமான சூழ்நிலைகள் வந்து பொதுவாக உருவாகும். ஒரு சூழ்நிலை என்ன கேட்டிங்கன்னா, பெர்ஃபெக்டாக ரோல் ஆகும், பெர்ஃபெக்ட் ரோலிங், பெர்ஃபெக்ட் ரோலிங். ரைட். இன்னொரு ரோலிங் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ரோலிங் ரோலிங் வித் ஸ்லைடிங், வித் ஸ்லைடிங் ஆர் ஸ்கிட்டிங். அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்க. அதாவது ரோலிங்குடைய வேகம் ஒருவேளை அதிகமாக இருக்கலாம், இதை விட இல்லாட்டி சருகளுடைய வேகம். ரைட். ஸ்லைடிங்னா சருகிட்டு போகிறது இல்லையா, சருகளுடைய வேகம் இதை விட எப்படி இருக்கலாம். ஸோ உங்கள் புக்கில் நாட் தே யூஸ் ஸ்லிப்பிங், நான் சார் ஸ்கிட்டிங் பயன்படுத்துகிறேன், நாட் ஸ்கிட்டிங், ஸ்லிப்பிங். ரைட். அப்போ என்ன செய்யலாம், இது அதிகமாக சுற்றலாம், முன்னோக்கி அப்படி போகாமல் இருக்கலாம். அப்போ ரெண்டு வகையான ரோலிங் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ரெண்டு வகையான ரோலிங் என்ன விளைவுகளை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், அடுத்த காணொளியில் பார்க்கலாம் பிள்ளைங்களா. சரியா? சந்தேகம் இருந்துச்சுன்னா சாருக்கு என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.